The story of Gideon. இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டதால் மீதியானியர்கள் அவர்களை 7 ஆண்டுகள் ஒடுக்கினார்கள். மக்கள் பயந்து குகைகளில் வாழ்ந்து வந்தனர். கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து ஒரு திராட்சை ஆலையில் மறைவாக கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தார். அப்போது கடவுளின் தூதர் தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடிருக்கிறார் என்று அழைத்தார். கிதியோன் தன்னை ஒரு ஏழை என்றும் தன் குடும்பத்திலேயே தான் சிறியவன் என்றும் கூறி தயங்கினார். ஆனால் கடவுள் அவருக்கு துணை இருப்பதாக வாக்கு கொடுத்தார். தன் அழைப்பை உறுதிப்படுத்த கிதியோன் கடவுளிடம் 2 அடையாளங்களை கேட்டார். முதல் சோதனை, ஒரு போர்வையை தரையில் விரித்து சுற்றியிருக்கும் தரை காய்ந்திருக்க போர்வை மட்டும் பனியால் நனைய வேண்டும் என்று கேட்டார். அப்படியே ஆனது. 2ஆம் சோதனை, அடுத்த நாள் தரை நனைய வேண்டும், போர்வை மட்டும் காய வேண்டும் என்று கேட்டார். அதுவும் அப்படியே நடந்தது. கிதியோன் 32,000 வீரர்களை திரட்டினார். ஆனால் கடவுள், இவ்வளவு பேர் இருந்தால் இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த பலத்தால் வென்றதாக பெருமைப்படுவார்கள் என்று கூறி எண்ணிக்கையை குறைக்க சொன்னார். முதலில் பயந்தவர்கள் போகலாம் என்றதும் 22,000 பேர் சென்றனர். மீதமுள்ள 10,000 பேரை ஆற்றுக்கு அழைத்துச் சென்று தண்ணீர் குடிக்க சொன்னார். கைகளால் தண்ணீரை அள்ளி நாயைப் போல நக்கி குடித்த 300 பேரை மட்டும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். மற்றவர்கள் முழங்காலிட்டு தண்ணீர் குடித்ததால் அனுப்பப்பட்டனர். வெறும் 300 பேரை கொண்டு 1,35,000 பேர் கொண்ட மீதியானிய படையை கிதியோன் எதிர்கொண்டார். அவர் கையில் வாளோ ஈட்டியோ இல்லை. ஆயுதங்கள், ஒவ்வொரு வீரனிடமும் ஒரு எக்காளம், ஒரு மண்பானை, அதற்குள் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு தீப்பந்தம் இருந்தது. தாக்குதல், நள்ளிரவில் எதிரி முகாமை சூழ்ந்து கொண்டு ஒரே நேரத்தில் பானைகளை உடைத்து தீப்பந்தங்களை காட்டி எக்காளங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று முழங்கினார்கள். அதிர்ச்சியடைந்த மீதியானியர்கள் குழப்பமடைந்து இருட்டில் தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கொண்டு ஓடினார்கள். இஸ்ரவேலருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது.